அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, உடம்பு மெலியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அம் தேவையற்ற உணவு பழக்கவழக்கங்கள், அதாவது விரதம் இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கேன், தண்ணி மட்டும் குடிச்சா போதும், இப்படியெல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு சரியான உணவுகள எடுக்காம, உடல் எடைய குறைக்கிறேங்கிற பேர்ல உடல் நிலைய கெடுத்துக்குவாங்க. அந்த மாரி இல்லாம, ஒரு சத்தான ஆகாரத்த நாம சாப்ட்டு, எளிய முறையில நம்ம வந்து உடல் எடைய குறைப்பதற்கான ஒரு வழிமுறைய தான் இப்ப நம்ம சொல்லப் போறோம். அ இது வந்து ஒரு காய்கறி பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அடை தோசை தான். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டைக்கோஸ் வந்து ஒரு 100 கிராம், கேரட் வந்து 100 கிராம், அ பச்சை மிளகாய் ஒரு 2, ம் அ பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 2. இது எல்லாமே வந்து கேரட்டு துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து பொடியா நறுக்கிக்கணும். பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிக்கணும். அதுபோக பல்லாரி வெங்காயத்தையும் அம் நல்லா மெல்லிசா நறுக்கிக்கணும். அது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, அதாவது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதுமானது. அப்புறம் வந்து மசால் பொடி அப்படிங்கிறப்போ, மட்டன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் இது போக காரம் தேவை அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஈரப்பதம் வந்து அந்த துருவுன காயில கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால நம்ம தண்ணி நெறைய சேர்க்க வேண்டாம். லேசா தெளிச்சா போதுமானது. அ அது தோசையா வார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடலை மாவு, ஒரு 4 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கெட்டியான பதத்துல நம்ம கலந்துக்கிட்டு, 2 சப்பாத்தி செய்யறதுக்கு எவ்வளோ மாவு தேவையோ, அந்த அளவு இந்த காய்கறிகள் கலந்த கலவைய எடுத்து தோசை கல்லுல இரும்பு கடாய் இருக்குல்லையா, அத காய வச்சு எண்ணெய் விட்டு, அதுல இந்த காய்கறி கலவைய நம்ம நல்லா தோசை மாரி பரப்பி வச்சு, அது ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி, அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிடலாம். இதுக்கு வந்து சட்னியோ, துவையலோ இல்ல வேற ஏதாவது அடிஷனலா வேணும் அப்படிங்கிறது இல்ல. அப்படியே சாப்பிடலாம். தேவைப்பட்டா நீங்க சட்னியோ, துவையலோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆரோக்கியமான முறையில உடல் எடையை குறைக்கலாம். நலமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.